குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். 2026 சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிகள்லையும் தனிச்சு நின்ன வேல்முருகன் இப்ப திமுக மேல சம காண்டுல இருக்காரு பாஸ். நெய்வேலி குறிஞ்சிப்பாடியில எங்க வெற்றி வாய்ப்பை பறிக்க திமுக வன்முறையில இறங்குனாங்கன்னு வேல்முருகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. கள்ள ஓட்டு பூத் கைப்பற்றல்னு அவர் அடுக்கிற புகார்கள் எல்லாம் சாதாரணமானது இல்ல. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குதா? பாஸ் ஒரு விசில போட்டு இந்த வேல்முருகன் அதிரடியை இப்பவே தட்டி தூக்கலாம். 1. திமுக மீது அதிரடி புகார். நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் திமுகவினர் திட்டமிட்டு பூத்துகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டதாக தவாக தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஸ். 2 சீட் கன்ஃபார்ம். நெய்வேலியில் திருமால்வளவன் மற்றும் குறிஞ்சிப்பாடியில் கண்ணன் ஆகிய தவாக வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிருந்தத உளவுத்துறை மூலம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக வன்முறையில இறங்கினதா சொல்லியிருக்காரு. 2 சீட் கன்ஃபார்ம். நெய்வேலியில் திருமால்வளவன் மற்றும் குறிஞ்சிப்பாடியில் கண்ணன் ஆகிய தவாக வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிருந்தத உளவுத்துறை மூலம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக வன்முறையில இறங்கினதா சொல்லியிருக்காரு. 3 வீச்செறிவாள் கலாச்சாரம். 15 பேர் கொண்ட குண்டர்கள் வீச்செறிவாளால் தாக்கியதில் தவாக தொண்டர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பதாக ஆதாரங்களுடன் வேல்முருகன் பொங்கியிருக்காரு பாஸ். 4 காவல்துறை உடந்தை. திமுகவின் அராஜகத்திற்கு சில காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் உடந்தையா இருந்திருக்காங்கன்னு வேல்முருகன் பகீர் கிளப்பியிருக்காரு பாஸ். 5 தலைகீழ் நடவடிக்கை. கள்ள ஓட்டு புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்காம தவாக கட்சியினர் மேலேயே போலீஸ் வழக்கு போடுறாங்கன்னு அவர் வருத்தப்பட்டிருக்காரு. 6 தனித்து போட்டி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காம என்ன நம்பி வந்த அமைப்புகளோட 234 தொகுதிகளையும் களமிறங்கினது திமுகவுக்கு பயத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு பாஸ். 7 சதித்திட்டம். வன்னியர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகங்களுக்கு இடையே மோதல உருவாக்க சில சக்திகள் முயற்சிக்குதுன்னு அதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும்னு வேல்முருகன் கோரிக்கை வச்சிருக்காரு பாஸ். வேல்முருகனோட இந்த புகார பாக்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. பயந்து ஓடுறவன் கூட்டத்துல ஒருத்தனா இருப்பான் பாஸ், ஆனா துணிஞ்சு நிக்கிறவன் தனிச்சு நிப்பான். வேல்முருகன் இப்போ தனிச்சு நின்னு நீதிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. வேல்முருகன் சொல்றது போல திமுக கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்களா? உங்க போல்ட் கமெண்டை சொல்லுங்க. 2026 தேர்தல் மே 4 ரிசல்ட் மற்றும் அனல் பறக்கும் செய்திகளுக்கு பிராண்டி நியூஸ். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த வேல்முருகன் அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க பாஸ். பை பாய்.